தமிழகத்தில் கத்திரி வெயில் நாளையுடன் முடிவடையும் நிலையில் வெயிலின் தாக்கம் குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், சேலத்தில் வெயிலின் தாக்கம் தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது? வணக்கம் வனிதா. அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலின் தாக்கம் இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திரம் துவங்கிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாகவே காணப்பட்டது. இந்த அக்னி நட்சத்திரம் துவங்கிய சேலத்தில் கனமழை பெய்தது. குறிப்பாக சேலத்தில் தமிழகத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு சேலத்தில் இருந்தது. இந்த வெயிலின் தாக்கம் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 105 ஃபாரன்ஹைட் முதல் 107 அதிகப்படியாக 107 ஃபாரன்ஹைட் டிகிரி வெப்பம் பதிவானது. மேலும் இதனால் சேலம் மாவட்ட நகர மக்கள் பெரிதும் அவதிப்பட்டாங்க. குறிப்பாக பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் வீடுகளையும் முடங்கினாங்க. அதே போல் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இது குறித்து பேசுவதற்காக அப்போது இளத்தரசி நம்மிடையே இருக்கிறவங்க பேசலாம். வணக்கம். இந்த ஆண்டு கோடை வெயில் எப்படி இருந்தது? குறிப்பாக இந்த கத்திரி வெயிலோட தாக்கம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வணக்கம். கோடை வெயில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு வெயிலை நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் பார்த்ததில்லை. இந்த வருஷம் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தது. முக்கியமான காரணம் இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. நிழல் கிடையாது, மழை கிடையாது. ஸோ அதனால் இந்த வருஷம் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அக்னி நட்சத்திரத்தை பற்றி பயந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேளை திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீன் தருகிட்டன ஒரு பெரிய இடியோட மழை ஒரு வாரமாக ஊர் கொஞ்சம் குளிர்ந்து இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் வெயிலோட தாக்கம் அதிகமாக ஆச்சுன்னா பள்ளியெல்லாம் திறக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. வனிதா, அவங்க சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெயில் தாக்கம் அவங்க பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் வாகன ஓட்டிகள் நம்மிடையே இருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். தம்பி, இந்த வருஷம் இந்த வெயிலோட தாக்கம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? இந்த வெயில் இருக்கிறதுலே இந்த 20 வருஷத்துல ரொம்ப மோசமான வெயில், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வண்டி ஓட்டும்போது அந்த ரோட்டில் இருக்க தார்லாம் அந்த ஹீட்டு இதாகி நமக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹெல்மெட் போட்டதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பத்தில் மழை கொஞ்சம் காப்பாற்றுச்சு. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இங்கே ஏற்காடு அந்த மலை மாதிரி பகுதியிலையும் அங்கேயும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப கடினமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடிய மாட்டேங்குது எங்களால். வனிதா, அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய நிலவரப்படி 103 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் 104 முதல் 105 இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் ரொம்ப அதிகப்படியான வெப்பம் கடந்த மாதம் சேலத்தில் 107 டிகிரி பதிவானது. அதே போல் அதிகப்படியான மழையும் சேலத்தில் பதிவானது. தற்போது இன்றைய பொறுத்த வரைக்கும் நாளையோட இந்த கத்திரி வெயில் முடிகிற நிலையில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தாலும் தற்போது மழைக்கான அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ளது. இதற்காக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான இந்த மழையை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தான ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு. வனிதா, இன்னைக்கு நிச்சயமாக ரியாஸ், உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.